ஹாய்ப்பா. ஹாய்மா. ஹாய். ஹலோ. ஏன் 2 பேரும் பேசாம இருக்கீங்க? கோவமா இருக்கீங்க போல இருக்கு. டேய், நான் உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எதுக்காக கிளம்பி வந்த? ஓ, இப்ப நான் எதுக்காக கிளம்பி வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீ என்ன கேட்க போற? நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? எதுக்கு சொல்லணும்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஆதி என்னோட அண்ணன். அண்ணனுக்கு எல்லாமே மறந்து போச்சு. மித்ரா அண்ணனை லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் சரிதான். ஆனா இங்க வந்து பார்த்தா பாரதி அண்ணியும் இங்கதான் இருக்காங்க. ஆனா நீங்க மித்ராக்கும் ஆதி அண்ணனுக்கும் கல்யாணம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலனாலும் அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பாரதி அண்ணி ஆதி அண்ணனோட வைஃப். அவங்க கண்ணு முன்னாடி மித்ராக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அண்ணன் பழசெல்லாம் மறந்துட்டாரு, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கிட்ட இருந்து லீகலா அண்ணி டைவர்ஸ் கூட வாங்கல. அப்படி பார்த்தா இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தானே? இங்க பாரு, இங்க எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. நீ தேவையில்லாம அது இதுன்னு யோசிச்சு உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அது இல்லம்மா, ஆதி அண்ணனுக்கு பாரதி தான் ஒய்ஃப்னு தெரியுமாமா? டேய், அத பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுடா. பா, எப்படிப்பா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. அண்ணன் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல பாரதி அன்னைக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? பழைய விஷயத்தெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க. அண்ணி, டாக்டருங்க அதே இதையும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையவே பணைய வைக்க போறீங்களா? ஆனந்த், உங்க அண்ணன் 2 தடவை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது அண்ணி. ஆனா அதுக்காக உங்க கண்ணு முன்னாடி அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணோட நடக்க போற கல்யாணத்தை இப்படி கண்டு காணாத மாதிரி உங்களால எப்படி இருக்க முடியுது? இங்க இருக்கிறவங்க யாருக்கும் நீங்களும் அண்ணனும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அண்ணி. என் மேலேயும் உங்க அண்ணனோட வாழ்க்கை மேலேயும் நீங்க வச்சிருக்கிற அக்கறையை நான் ரொம்ப மதிக்கிறேன். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. மித்ரா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. அண்ணி, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவும் இருக்கு. எப்படி? அது நடக்கிறப்ப உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். ஆனா அது வரைக்கும் நீங்களாவே எனக்கும் உங்க அண்ணனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். சரி அண்ணி, எது எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அண்ணன் கூட மறுபடியும் நீங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் செய்யறதுக்கு எப்பவும் ரெடியா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். நீங்க இந்த மாதிரி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாரு. நான் வரேன் அண்ணி. அறிவில்லை உனக்கு? பார்த்து வரமாட்டியா நீ? கொஞ்சம் ஏமாந்திருந்தா அடிச்சு உன்னை தூக்கிருப்போம். எங்க இருந்துதான் வந்து சேர்றீங்களோ? சாரி மேடம், தப்பு என் மேலதான். கார் வந்தது கவனிக்கல, குறுக்க வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. இருக்கிற பிரச்சனையில நீ வேற. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? பார்த்தல, இப்ப எங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். பவானி, நீ கண்டதை நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ரிலாக்ஸ் ஆரு.
போயிடுச்சு. அட்ரஸ் இதுல தானே இருக்கு, எப்படி தேடுறது? ஐயோ, இந்த கடையில கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம். உனக்கு கையில மோதிரம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணதை மறந்துட்டியா? ராஸ்கல், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ளே வருவ? விடு. நீ பாரு மித்ரா, என் கையில கத்தி இருக்கு. அப்புறம் என் உசுரே நீதான் மித்ரா. உன்னை பார்க்கறதுக்காக நான் இங்க மட்டும் இல்ல, எங்க வேணா வருவேன். திரும்பி பார்த்த பின்னாடி வச்சிருக்கிற கத்தி அப்படியே சொருடுவேன். ஐயோ, உனக்கு என்னடா வேணும்? ஏன் இப்படி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? நீதான் வேணும் மித்ரா. ஷோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கும் அதுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்துல வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? விடு. நீ நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நடக்கும் மித்ரா, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நடக்க போறது நம்ம 2 பேரோட கல்யாணம். டேய், யாரா நீ? இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி யாரு அந்த பாரதி உன்னை அனுப்பி வச்சாலா? சொல்லு, நீ அவ ஆளு தானே? மித்ரா, நான் காதலோட பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா என்ன அடியாள் மாதிரி பாக்குற? அப்ப சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. மித்ரா, நான் யாருன்னு தெரியணுமா? ஆமா, நீ யாரு சொல்லு. மித்ரா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அது என்னமோ தெரியல, என்ன மாயமந்திரமோ தெரியல மித்ரா. ஐ லவ் யூ so much. உனக்கு எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தால இந்த வீட்டுல நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன்.